ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தோ ஷார்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய லைஃப்பில் 2 டிஃப்ரெண்ட் டேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு சண்டே வந்துட்டு கொடிஷியாவில் போட்டிருந்த அந்த எக்ஸ்போக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இது நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். இன்ஸ்டாவில் பார்த்ததுலேருந்து நான் என் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கண்டிப்பாக அங்கே போகணும், அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி முடியறக்குள்ளே போயிடலாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் போயிருந்தோம். லாஸ்ட்டாக கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். அப்போது ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணி என்னால் போடவே முடியல. என் ஃபோன் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. விஹான் திருப்பியும் கீழே போட்டுட்டான். ஃபைனலி இன்றைக்கி தான் எடிட் பண்ணி மறுபடியும் போடுறேன். இது ரொம்பவே லேட் போஸ்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பேர்ட்ஸு, இந்த ஸ்னேக் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ்லாம் வந்து அங்கங்கே பறந்துகிட்டே இருந்துச்சு. ஏரியாவே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அட்மாஸ்பியர். ஆனால் க்ரௌடாக இருந்தனால அவ்வளோ எதுவும் கிட்ட பார்க்க முடியல. இக்வானா எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஃபுல் எக்ஸ்போலேயே எனக்கு பிடிச்ச பார்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த பேர்ட்ஸ் தான் சொல்வேன். தலை மேலே பறந்து போகிறதுலாம் நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு நானும் அஷத்தும் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். மற்றவங்கெல்லாம் வந்து எங்களோட கம்பல்ஷனுக்காக வந்த மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இன்ஸ்டாவில் நான் பார்த்துருந்தேன், இங்கே வந்து பேர்ட்ஸு, ஸ்னேக் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தேன். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். அதுக்கே அவ்வளோ லைன் நிற்கிது. இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் உள்ளே போகிறதுக்கு லேட் ஆயிரும், அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே பீஸ்லாம் வந்துட்டு பறக்கிற மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதுவுமே. ஆனால் அங்கே நாங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அங்கேருந்து உள்ளே போனோன்னே ரோபோட் டாக் தான் வந்துச்சு. தக்ஷிவுக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவன் அது பக்கத்தில் போகலான்னு போனான். எல்லா பசங்களும் போகும்போது அங்கேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, யாரும் பக்கத்தில் போகாதீங்க, அதுலேருந்து தட்டுச்சுன்னா நமக்கும் அடிபடும்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணனால எல்லாருமே தள்ளி தான் நின்றுட்டுருந்தோம். கடைசியா அது எங்கள பார்த்து வந்தோனே நானும் தக்ஷிவும் ஓடிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம் சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப்பல் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதிகமாக அங்கே ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுத்துக்கல. பாப்பா தான் வந்து எல்லா லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தா. அங்கேருந்து உள்ளே போனதுமே மர்மைட் தான் இருந்தாங்க. அதை பார்க்கலான்னு தான் நாங்கள் நின்னோம். இது ஆக்சுவலி விஓசியில் போட்டிருந்தப்பவே நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் பசங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபிஷ்ஷஸ் இருக்க டனல்குள்ளே தான் போனோம். அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஃபிஷ்ஷஸ் பிடிக்கும். அதனால நாங்களும் அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்கே தான். அந்த டனல்குள்ளே என்ஜாய் பண்ணது தக்ஷுவும் விஹானும் தான். அவங்க 2 பேருமே செம்ம குஷி ஆயிட்டாங்க ஃபிஷ்ஷஸ் பார்த்ததும். ஏன்னா வீட்டில் 2 மீனுக்கே 2 பேரும் பார்க்குறக்கு அப்படி அடிச்சுக்குவாங்க. இப்போ வந்து இவ்வளோ மீன் பார்த்தோன்னா அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. பாப்பாவும் செம்ம குஷியாக மீனுங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருந்தா. இங்கே உள்ளே போனதுமே வந்துட்டு இங்கே தான் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால அது லைன் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து செத்துலாம் போயிருந்துச்சு. அந்த மேலே இருக்கிறதுலலாம் வந்து நிறைய செத்து கிடந்துச்சு. நிறைய சாக போகிற நிலமையிலயும் கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து உள்ளே போனதுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. கேம்ஸ் விட ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஃபர்னிச்சர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், ஸ்லிப்பர்ஸு இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போகிற வழில க்ராஸ் ஆனது வந்துட்டு ப்ளோ பென் அந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிடிச்சதும் வாங்கிடலாம் சொல்லி வாங்கிட்டேன். எனக்கு இந்த பென், ஸ்டேஷ்னரி ஐட்டம் மேலெலாம் க்ரேஸ் ரொம்ப ஜாஸ்தி. எழுதுறனோ யூஸ் பண்ணுறனோ என்னவோ, ஆனால் நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வந்துட்டு எங்கள் 2 பேரோட ஃபோட்டோவும், பசங்க 2 பேரோட ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம்.
மேரேஜ் ஆகி 4 இயர்ஸில் இதுதான் எங்கள் 2 பேரோட ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம். நான் அவ்வளோ சண்டை போடுவேன், எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கூட இல்ல அப்படிலாம் சொல்லி. ஆனா வந்து ஃபைனலா இப்போ தான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறக்கே எங்களுக்கு நேரம் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிராஸ் ஆனதுமே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் விளையாடிட்டு வந்துரலாம். பசங்க வந்து விளையாடணும்னு கேட்டுட்டே இருக்காங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு தான் போனோம். உள்ள போனதுமே விஹான், தக்ஷு விளையாடுற மாரி கார் அதெல்லாம் இருந்துச்சு. அதில தான் ஃபஸ்ட்டு அவங்கள விளையாட வச்சோம். அவங்க விளையாடும்போது ஜெயிண்ட் வீல் நல்லா பெருசா சுத்திட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு எனக்கு அத பார்த்தோன்னே எனக்கு என்னோட 2ண்ட் பிரெக்னன்சில நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. அங்க வந்துட்டு 5 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருந்தேன். அப்போ ஜெயிண்ட் வீல்ல போயிருந்தேன். அந்த மாரி டைம்லலாம் ஜெயிண்ட் வீல்ல போகக்கூடாது. இந்த மாரி அட்வென்ச்சரஸ் ரைட்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனா வந்து இது ரிஸ்க் தான். இது வந்து அவங்கவங்களோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஏறுற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம தான் இருந்தேன். ஆனா ஏறுனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. இறங்கிடலான்னு கூட தோணுச்சு. ஏறிட்டதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ரைட ட்ரை பண்ணேன். ஆனா வந்துட்டு 2 நாள் வந்து எனக்கு தூக்கமே இல்ல. ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனமா இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட்னால எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதனால நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தேன். ஆனா விஹானுக்கு அப்படி இல்ல. இதே மாரி 9த் மந்த் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நான் பொண்ணூத்து மலை கூட ஏறினேன். அந்த ஹில்ஸ எப்படி ஏறுனேன்னே எனக்கே தெரியல. பாதி தூரம் போயிட்டு என்னால முடியல. விட்டுறலான்னு கூட நெனச்சேன். ஆனாலும் வந்துட்டது பாதி தூரம் போய் சாமி பாத்துரலாம் சொல்லிட்டு தான் மேல ஏறினேன். ஃபைனலா சாமிய பார்த்துட்டு இறங்கும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். என்னதான் நம்ம பார்த்து பார்த்து இருந்தாலும் நமக்குன்னு இருந்தா நமக்கு தான் இருக்கும்னு அப்பதான் தோணுச்சு. உள்ள போய் கார்லாம் விளையாடி முடிச்சுட்டு, அஷித் வந்துட்டு இந்த பலூன்ல போணும்னு சொன்னா. அவன் கூடவே தக்ஷுவும் போனான். அவங்க 2 பேரும் விளையாடட்டும் சொல்லிட்டு, நாங்க இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டோம். அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அதில விளையாண்டாங்க. அதில என்ன இருக்குன்னே தெரியல. அதில போய் விளையாடிட்டு இருந்தாங்க. விஹானும் போறேன்னு ஒரே அழுக. ஆனா இதில விஹான் போனான்னா, அந்த கேப்ல கீழ விழுந்துருவா சொல்லிட்டு நான் அவன அனுப்பல. தக்ஷுவும், அஸ்வத்தும் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் விளையாடுற கேப்ல பசங்க இல்லாதப்பவே நம்ம அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கிடலாம் சொல்லிட்டு, விஹான கூட்டிட்டு போய் ஒரு காரும், தக்ஷு ரொம்ப நாளா கிச்சன் செட் கேட்டுட்டு இருக்கான். சரி அவனுக்கு அத வாங்கி குடுக்கலான்னு சொல்லி அத வாங்கிட்டு அங்கருந்து சரி பசங்களும் வந்துட்டாங்க. உள்ள போய் சாப்பிடலான்னு போனோம். எக்ஸிபிஷன் வந்தாலே அப்பளம் தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுவேன். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும் அங்க சாப்பிடுறது. அத வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி அந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் பசங்க மறுபடியும் உள்ள போலான்னு சொன்னாங்க. இங்க இருந்தா இனி வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு அங்கருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அ நாங்க வந்துட்டு அப்படியே அங்கருந்து சூலூர் கிளம்பிட்டோம். ஐஷு அக்காவும், அந்த அண்ணாவும் அங்கருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்பவே ஃபன் ஃபில்ட் என்ஜாய்மெண்ட்டோட சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஆடி அமாவாசை அன்னைக்கு எடுத்திருந்தேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி போனேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தக்ஷுவுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தக்ஷுவ ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தப்போ, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே எங்க மாமியார் செஞ்சுருவாங்க. அவங்க செய்றதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் தான் பண்ணுவேன். எனக்கு இத பத்தி அவ்வளோ எதுவும் தெரியாது. அவங்க செய்றத நான் பார்ப்பேன் அவ்வளோதான். நான் எங்க அம்மா, அப்பா கூட இருந்த வரைக்குமே எல்லாமே எங்க அம்மா செஞ்சுருவாங்க. ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதே மாரி இங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் என்னோட மாமியார் எல்லாமே செஞ்சுருவாங்க. தனியா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸுமே எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சது. என்னோட பொறுப்பையும் நான் பண்ணணும். கரெக்ட்டா அவங்கள மாரியே இருக்கணும்னு சொல்லிட்டு, நானும் இத ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். சரி சமையல் செய்றதுக்கு முன்னாடி விஹானுக்கு ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடுத்துர்லாம் சொல்லிட்டு, அவன ஜூஸ் குடிக்க வச்சுட்டு போய் உளுந்து ஊற வச்சிரலான்னு ஃபர்ஸ்ட்டு உளுந்த ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து வடை செய்யலாம். சாமிக்கு வடை, சாம்பார்லாம் செஞ்சு படைச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இலையிலலாம் படைக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணல. சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காக்கு வச்சிரலாம் சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் வெங்காய சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாதம், வெங்காய சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை செஞ்சேன். இவ்வளோ நாள் ஒர்க் போயிட்டுருந்தனால எனக்கு அதிகமா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கணும்னு தெரியல. ஏன்னா மாமியாரே எல்லாமே பார்த்துக்குவாங்க. இப்போ ஹோம் மேக்கரா இருக்கிறதும் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பார்க்க தான் வந்து "வீட்ல தானே இருக்க" அப்படின்ற மாரி "சந்தோஷமா இருக்கியா?" அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒர்க் போறத விட ஹோம் மேக்கரா இருக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். நான் நினச்சேன் சரி மார்னிங் எல்லோரும் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிலாம் தான் நினச்சேன். ஆனா
அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குது. என்னதான் செஞ்சு முடித்தாலுமே அந்த நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் 2 பசங்கள வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேன்து. அதுலேயும் கெரியரையும், ஹோமையும் 2ம் பார்த்துக்கிற விமன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சாம்பார் வைக்கும்போதே பக்கத்துலேயே சாப்பாடும் வச்சுட்டேன். அது வச்சதுக்கப்புறம் சாம்பார் அப்படியே ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சரி அடுத்தது வந்து உளுந்து ஊற வச்ச உளுந்து 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. அத வந்து மிக்ஸியில போட்டு அடிச்சிடலாம் சொல்லிட்டு, நான் 1 கப் உளுந்து எடுத்து அத ஊற வச்சிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறனால அளவா ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு 1 கப் தான் எடுத்திருந்தேன். அதில வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஊறுனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டுட்டு, அதில 1/4 கிளாஸ் தண்ணி வந்து ஊத்தி நல்லா மிக்ஸியில அடிச்சுக்கிட்டேன். இங்கே கிரைண்டர் இல்ல. அதனால மிக்ஸியிலேயே அடிச்சுக்கிட்டேன். அதுவே நல்லா ஃப்ளஃபியா வந்திருந்துச்சு. அத பண்றக்குள்ளேயே இங்க சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி அடுத்து வடை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அந்த அரைச்சு வச்ச மிக்ஸ்சர் எடுத்து போட்டுட்டு, ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதில கொஞ்சம் பொடியா நறுக்குன வெங்காயம், அப்புறம் குருமிளகு, பச்சை மொளகா, கொத்தமல்லி தழை, அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்க முடியாது, சாமிக்கு செய்யணுங்கிறதுனால ஃபஸ்ட் டேஸ்ட் பார்த்துக்கல. ஆயில் ஊத்தி நல்லா அது சூடாற வரைக்கும் இத வந்து நல்லா பெனஞ்சு வச்சுட்டேன். ஆயில் நல்லா சூடானதுமே வடை போட்டுறலான்னு சொல்லி அத நல்லா உருட்டி, அதில குழியா ஓட்ட போட்டு ஃபஸ்ட் 2 வடை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி வடையெல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, சாதம், சாம்பார், அப்பளம், வடை எல்லாமே வச்சு சாமிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொண்டு போய் மேலே நானும் விஹானும் காக்காக்கு வச்சுட்டு வந்துட்டோம். வந்ததும் விஹான சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். அப்புறம் தக்ஷு வந்துருவான். அதுக்குள்ளே இவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவன் தூங்கிட்டான். தக்ஷு வந்ததுமே அவனுக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு, ஈவினிங்க்கு மேலே சாமியும் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படிக்க வைக்கலாம். தக்ஷுக்கு வந்து அந்த டைம் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. தக்ஷு உட்காந்து எழுதிட்டு இருந்தான். அவன் எழுதுறக்குள்ள சரி நம்மளும் விஹான பால் குடிக்க வைக்கலான்னு சொல்லி குடிக்க வச்சா, அவனுக்கு பால் குடிக்கிறதுக்கு கூட கதை சொல்லணுமா. மேலே வந்து அவங்களோட பெட்டு வந்து ப்ளூட்டோ. அவன பார்த்துட்டே இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. தக்ஷு வந்து அவனோட பாலெல்லாம் கொண்டு வந்து ப்ளூட்டோக்கு குடுத்துட்ருந்தான். ப்ளூட்டோக்கு வந்து பால்னா ரொம்ப பிடிக்கும் போல. அத பார்த்தோன்னே அவன் ரொம்ப குஷி ஆயிட்டான். கொஞ்ச நேரம் தக்ஷி வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். இப்படி தான் என்னோட 2 டிஃப்ரெண்ட் டேஸ் இன் மை லைஃப் போச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லவ் யூ ஆல். பை பை.